சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 7/12/2025 அன்று மதுரை சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் தேரையர் பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து இந்த உரையாடலை தொடங்குகின்றோம். வணக்கம். சித்தர்களின் அருளுரைகளை கேட்கும் வாய்ப்பு கிடைச்ச நீங்க எல்லாரும் உண்மையிலேயே புண்ணியம் செய்த ஆன்மாக்கள். ஆமா, இந்த தெய்வீக செய்திகளை கேட்கறதாலேயே உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல மாற்றங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம பெரும் தவம் வாய்ந்த அகத்திய மாமுனிவரோட சித்தன் அருள் என்ற ஒரு மூலத்திலிருந்து கிடைச்ச ஒரு ரொம்ப முக்கியமான செய்திய ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இந்த உரையாடலை கேட்கும் பொழுது தெய்வங்களுக்கு முன்னாடி ஏன் விலங்கு பாதுகாவலர்கள் இருக்காங்கன்னு ரகசியமும் அசைவ உறவு பழக்கத்தோட விளைவுகள் பத்தியும் சித்தர்கள் என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா புரியும். சரி, அப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். சிவன் கோவில்களுக்குள்ள போன உடனேயே நாம முதல்ல பாக்குறது நந்தி தேவரை தான். இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுதே, அது என்ன? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கலியுகத்துல மனிதர்கள் ஜீவராசிகளை, குறிப்பா பசுக்களை ரொம்ப அதிகமா கொல்வாங்கன்னு நந்தி தேவருக்கு முன்னாடியே தெரியுமா. ஓ, அதனால அவர் சிவபெருமான் கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சதா இந்த மூலத்துல சொல்றாங்க. ஒரு வேண்டுகோளா? என்ன மாதிரியான வேண்டுகோள் அது? ஈசனே, பசு வடிவில் இருக்கிற என்னை பார்த்து மனசாட்சியோட உம்மை தரிசிக்க வர்றவங்களுக்கு மட்டும்தான் நீங்க ஆசி வழங்கணும், மத்தவங்களுக்கு அந்த அருள் கிடைக்க கூடாது அப்படின்னு கேட்டதா சொல்றாங்க. அப்போ நந்தி தேவர் ஒரு தார்மீக வாயில் மாதிரி அங்க நிக்கிறாரா? நம்ம மனசாட்சியை சோதிக்கிற மாதிரி, அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. அது ஒரு தார்மீக சோதனை தான். அப்போ இந்த தத்துவம் சிவனுக்கு மட்டும்தானா, இல்ல மத்த தெய்வங்களுக்கும் பொருந்துமா? நல்ல கேள்வி. இது ஒரு பொதுவான விதிதான்னு இந்த செய்தி சொல்லுது. அதாவது ஒவ்வொரு தெய்வத்தோட முன்னாடி இருக்கிற விலங்கு பாதுகாவலரையோ வாகனத்தையோ நாம துன்புறுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப முருகப்பெருவான் எடுத்துக்கிட்டா, மயிலையும் சேவலையும் யார் துன்புறுத்தாம இருக்காங்களோ அவங்களுக்கு ஆசிகள் கிடைக்கும், துன்புறுத்துறவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இப்போ நாம இந்த உரையாடலோட மிக முக்கியமான, சொல்லப்போனா கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு கட்டத்துக்கு வரோம். நம்ம உணவு பழக்கத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் உள்ள தொடர்பு பத்தி இது என்ன சொல்லுது? இது ஒரு கடுமையான எச்சரிக்கைன்னே சொல்லலாம். உயிர்களை கொன்னு சாப்பிட்டா புற்றுநோய் நிச்சயம் வரும்னு இந்த ஆதாரம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. புற்றுநோயா? இது ரொம்ப நேரடியான ஒரு கூற்றா இருக்கே. ஆமா, அதுவும் குறிப்பா பசு மாடுகளை அறிந்தும் இவையென்று அறிய வெட்டுவோர் பின் தின்னுவோர் அறிந்தும் பின் புற்றுநோயடா அப்படின்னு அகத்திய மாமுனிவரோட வாக்குல நேரடியாவே எச்சரிக்கை வருது. இது இன்றைய மருத்துவ அறிவியலுக்கு கொஞ்சம் முரணா தெரியலாம். ஆனா சித்தர்களோட பார்வையில ஆன்மீக விதிகளும் உடல்நல விதிகளும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு இல்லையா? நிச்சயமா. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு தவிர்க்க முடியாத காரண விளைவு தத்துவம். ஒரு தார்மீக தவறுக்கு ஒரு உடல் ரீதியான விளைவு ஏற்படுது. அசைவத்தை அதிகமா சாப்பிட சாப்பிட புற்றுநோய் வர்ற அபாயமும் அதிகமாகும்னோ இது சொல்லுது. ஆக இந்த சித்தன் அருள் மூலத்திலிருந்து நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கு. ஆமா, இந்த உரையாடலோட முக்கிய செய்திகளை நம்ம தொகுத்து சொல்லலாம். 1, நந்தி தேவர் போன்ற தெய்வீக பாதுகாவலர்கள் பக்தர்களோட மனசாட்சியை சோதிக்கிற ஒரு தார்மீக சோதனையா இருக்காங்க. சரி. 2, தெய்வங்களோட தொடர்புடைய எல்லா ஜீவராசிகளையும் மதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. 3, பசுக்களை கொன்னு சாப்பிடுறதுக்கும் புற்றுநோய்க்கும் நேரடி தொடர்பு இருக்குமே இந்த மூலம் எச்சரிக்குது. இது உலக மக்கள் எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இதை உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குழுக்கள், ஃபேஸ்புக், மற்ற சமூக ஊடகங்கள்ல பகிர்ந்துக்கிறது மக்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு பெரிய சேவையா இருக்கும். இது முதல் தர உயர் புண்ணியத்தை தரணும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தெய்வீக செய்திய இவ்வளவு பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த மூலத்தின்படி தெய்வங்களோட ஒரு விலங்கோட ஆன்மீக ஆற்றல் இவ்வளவு ஆழமா பிணைக்கப்பட்டிருந்தா, நாம இயற்கை மேல செய்யற செயல்களுக்கும் நம்மளோட சொந்த நலனுக்கும் இடையில நாம இன்னும் கவனிக்காத வேற என்னென்ன தொடர்புகள் இருக்க முடியும்? ஓம். அன்னை ஸ்ரீ லோபமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.